இப்போ பறக்கும் ரயில் வந்து இங்கே வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் போட்டிருக்காங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஆதம்பாக்கம்ல ஆல்ரெடி மெட்ரோ இருக்குது. வந்து டாக்ஸி பிடிச்சி இல்லை ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது ஓப்பன் பண்ணதால மவுண்ட்டுக்கு போகிறதுக்கு ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஒரு கட்சிக்காக கொண்டு வந்ததுக்காக செய்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாரு. அதாவது வேளச்சேரி செந்தாமஸ் போட்டு பறக்கும் ரயில் போட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான திட்டம். ரொம்ப நாளாக அந்த ஏரியா மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ வேளச்சேரிலேருந்து மவுண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நல்லாயிருக்கு. மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இப்போ 20 வருஷமாக இது கிடப்பிலே கிடந்துச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? 20 வருஷமாக கிடப்பில் இருந்தால் இடம் கையகப்படுத்த முடியாமல் அந்த பக்கம் ஆதம்பாக்கம் சைடு ஏகப்பட்ட இதாக இருந்துச்சு, ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் அமைச்சர் அன்பரசனை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டார். மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஆதம்பாக்கம் அந்த ஏரியா மக்களுடைய கோரிக்கை ஏற்று நல்லா ஓப்பன் பண்ணி விட்டார். இப்போ முதல்ல ஸ்டாலின் திமுக ஆட்சியில் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? நல்ல முயற்சி தான். ஏன்னா இந்த போடுறதுனால இந்த ஏரியா மக்கள் நல்லா பயனுள்ளதாக இருக்குல்ல அவங்களுக்கு. அதனால் நல்ல திட்டம். முதல்வரும் சரி இந்த ஏரியா அமைச்சர் நல்லபடியாக கடைசி டைமாக எலெக்ஷன் அறிவிக்கிற முன்னாடி முடிச்சிட்டார். அதுக்கே இப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு, நல்லா பண்ணிவிட்டார். தடுக்க பார்த்தாங்களா இது? ஆமாம், கொஞ்சம் டிலே ஆகுமா எழுப்பாமல் மக்கள் போகிற யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஒரு ஸ்டேஷனாச்சும் ஓப்பன் பண்ணி கண்டினியூ பண்ணி விட்டாங்க. ஆமாம், நல்லபடியாக. முன்னாடிலாம் இங்கே பஸ் ரூட்டு எங்கே எப்படி இருக்குது? இங்கே போகுது பஸ் ரூட்டு கொஞ்சம் எல்லாம் ஆட்டோ பைக்கெலாம் போய்க்கிருந்தாங்க. இப்போ நல்லபடியாக எல்லாருமே ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு 4000 பேர் 5000 பேர் இறங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், நல்ல பயனுள்ளார். இவர் எப்படி நான் செயல்படுறாரு? ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயல்படுறாரு? சிஎம் அவருடைய செயல்பாடு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள்லாம் இதெல்லாம் நல்ல திட்டம் தானே. இதெல்லாம் அவருடைய முயற்சி தானே. என்னதான் அமைச்சர் பண்ணாலும் அவர் சிஎம்முடைய இதில் தான் பண்ணுறாரு, நாலேஜ் எல்லாம் பண்ணுறாரு. அது நல்ல திட்டம். அது பறக்கும் ரயில் வேளச்சேரி டு மவுண்ட் வந்து இந்த திமுக ஆட்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பறக்கும் ரயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒன்று. இதனால் டிராஃபிக் குறையிறதுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. பப்ளிக்குக்கெல்லாம் வந்து டக்குன்னு வேகமாக போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக போகிறதுக்கெல்லாம் பறக்கும் ரயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து முன்னாடி ரொம்ப இந்த பஸ்ஸுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இதனால தான் நிறையா டெவலப்மெண்ட் இருக்குன்ற இந்த இருக்குது. வேகமாக ரீச் ஆகிடலாம். எல்லா செக்டாருக்கும் இந்த பக்கத்துலேருந்து போகலான் இருக்குது. இந்த ஈசிஆர் ரோட்டுக்கு போகிறதுக்கு, ஓஎம்ஆர் ரோட்டுக்கு, ஜிஎஸ்டி ரோட்டுக்கு எல்லாத்துக்குமே கவர் ஆகுது. ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எல்லா இடத்துக்கும் டெவலப்மெண்ட்டு, ஹைலி டெவலப்மெண்ட்டுக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதிர்பாராத அளவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது பப்ளிக்கு. 20 வருஷம் முன்னே வந்து கிடப்பில் கிடக்கு. ஆமாம், இந்த ஆட்சியில் இதை ஓப்பன் பண்ணி அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப எஃபெக்ட் எடுத்து செய்கிறதுக்கு வந்து இவங்க நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அது ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விடணும், கொஞ்சம் விட்டு செஞ்சால் தான் தெரியும். அவங்க இப்போ இருக்கிற தலைமையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். வந்ததுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே செஞ்சிட முடியுமான்னா அது அந்தளவுக்கு செய்யக்கூடாது. ஏன்னா மொத்தத்தில் இவங்களோட டீம் பேக்கேஜ் உழைப்பாளிகள் எல்லாருமே, எல்லா இதுலேயுமே உழைப்பாளிகள் இருக்காங்க. இவங்க இன்னும் நல்லாவே செஞ்சுன்னு தான் இருக்காங்க. வெயிட் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறது பொதுவான கருத்து. இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அருமையான முயற்சி. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா எடுத்து செஞ்சுருக்காங்க. இன்னும் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு தான் தெரியுது. தெரியாமலே நிறையா செஞ்சுருக்காங்க. இது பொதுவான கருத்து. இது இந்த தனிப்பட்ட கட்சியில் பப்ளிக்காக ரொம்ப எஃபெக்ட் எடுத்து செய்ய தான் செய்கிறாங்க அவங்க. உண்மையிலேயே எப்படி செயல்படுறாங்க? ஸ்டாலின் எப்படி செயல்படுறாரு? ஸ்டாலின் வந்து அவரால் முடிஞ்ச முழு வீச்சோடு செய்கிறாரு. அது வந்து இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாரு. எல்லோரும் வந்து ஒரு கட்சிக்காக கொண்டு வந்ததுக்காக செய்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாருங்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தில் ஒரு சில எடுத்துக்காட்டாக இது சொல்லலாம். அது இப்போ பறக்கும் ரயில் வந்து இங்கே வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஆதம்பாக்கம்ல ஆல்ரெடி மெட்ரோ இருக்குது. பரங்கிமலை, செந்தாமஸ் மவுண்ட்டு, நார்மல் தாம்பரம் டு இதுவும் இருக்குது. ஸோ இந்த ரூட்டுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கனெக்டிவிட்டி வந்தது இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக இது கிடப்பில் இருந்துச்சு. ஆமாம். இந்த ஆட்சியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல மூவ் தான் இது. ஸோ இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம். பட் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கல. அது எப்படி பார்க்குறேன்? அந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல முயற்சி தான். அது நம்ம பாராட்டுக்கத்தக்க முயற்சி தான். அது ஸ்டாலின் சார் எப்படி பண்ணுறாரு? சென்னைக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நிறையா திட்டங்கள் இருக்குது. அதை நிறைவேற்றி தான் இருக்காங்க. இது வந்து நமக்கு இது வந்து ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் இதில் உள்ள திட்டம். இது முக்கியமான திட்டம் தான். ஆனால் அது என்ன, இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள திட்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி பஸ் ரூட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அங்கே இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது. நீங்கள் ஆட்டோவோ இல்லை ஷேர் ஆட்டோவோ தான் நம்பியிருக்கணும் இங்கே உள்ளவங்க. ஸோ அதுக்கு இது நல்ல பெட்டரான இது. ரொம்ப பெட்டராக ட்ரெயினில் எப்படி நல்லா ஃப்ரீக்வன்சி நார்மலாக இருக்குது. 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஃப்ரீக்வன்சி ரெகுலராக இருக்குது. ஆஃபீஸ் டைமில் 10 மினிட்ஸ்க்கு ஒன் டைம்ஸ் இருக்குது. ஃப்ரீக்வன்சி ரெகுலராக இருக்குது. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் புதுசாக ஓப்பன் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரூட் வந்து இது வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. இது இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு வந்து இந்த வேளச்சேரி வந்துட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது.
இல்லைன்னா இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி இல்லை ஆட்டோ போட்டு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது ஓப்பன் பண்ணதால இங்கே கிட்ட இருக்கிற எல்லாருக்குமே இங்கே வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இங்கே கிட்ட தான் இருக்கோம், அதன் பக்கத்தும் இந்த விஐஜஸ் காலையில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறது ஈஸி வேளச்சேரி போகிறதோட. ஸோ பை வாக் நான் இங்கே வந்துட்டு மேலே ஏறி ட்ரெயின் போய் பிடிச்சி போகலாம், சென்ட்ரல் போகணும். இல்லைன்னா நான் ஆட்டோ பிடிச்சி வேளச்சேரி போய் இல்லை அங்கேருந்து போகணும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 rupees 100 rupees 150 rupees ஆட்டோ கேட்பாங்க. இப்போ எனக்கு தேவைப்படாது, இங்கே டேரெக்டாக எங்கே நடந்து இப்போ எனக்கு தேவைப்படாது. பை வாக்கே வந்துட்டு நான் 10 rupees கொடுத்து நான் சென்ட்ரல் போகலாம் டேரெக்டாக. இல்லைன்னா ஆமாம் இங்கேருந்து இல்லைன்னா செயின்ட் தாமஸ் போயிட்டு திரும்பி அங்கேருந்து அந்த ஆக்சஸும் பண்ண முடியும். ஸோ இது ஜங்ஷன் கனெக்ட் பண்ணதுனால அந்த பக்கம் போகிறது ஈஸியாக இருக்குது, இந்த பக்கம் போகிறது ஈஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏன்னா இது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வேளச்சேரி தான் வீடு. இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு வந்து மவுண்ட் ஸ்டேஷனு எக்மோர் எதுன்னு போனாலும் இங்கே இதுலேருந்து ஏறி போய் அப்படியே மவுண்ட்லேருந்து மாறி போகலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இந்த மக்களுக்கு? நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உள்ள எப்படி இருக்குது? நல்லா அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் இந்த ஏரியாவில் இப்போ பஸ் வசதி இல்லை இல்லாமல் இப்போ இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது? ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஸ்டேஷன் வந்தது வந்து இங்கே நிறைய பேர் ஐடி ஃபீல்டு இதில் இந்த பக்கம் போகிறாங்க, எல்லாம் கோயமார் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே நல்லா பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி இருக்குது? பார்த்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, வழியெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. 20 வருஷமாக இங்கே வந்து ஒரு இது ஆமாம். இப்போ இது போட்டிருக்காங்க, இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு? ஆமாம், இது கண்டிப்பாக நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு தான். எப்படி போவீங்க நீங்கள்? சைதாப்பேட்டை போகணும். முன்னாடி சைதாப்பேட்டையிலேருந்து போகணும்னா நம்ம பீச்சிலேருந்து அங்கே போகணும், பீச் போயிட்டு அப்புறம் வேளச்சேரி வரணும். இப்போ அப்படி இல்லை, வேளச்சேரி வரணும்னா இது வழியாகவே நம்ம வந்துடலாம். இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 18 to 20 இயர்ஸாக பிளான் இருந்துச்சு. பட் ட்ரெயின் வந்து போனதில்லை. இப்போ தான் அந்த பிரிட்ஜெல்லாம் முன்னாடியே கட்டிட்டாங்க, பட் ட்ரெயின் பெருசாக போனதே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், போனதில்லை. பட் ரீசெண்டாக வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ லீகல் இஷ்யூஸ் இருந்திருக்கும் போல், அந்த லீகல் இஷ்யூஸ்லாம் இப்போ ரிசால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த மடிப்பாக்கம் இந்த ஆதம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து வேளச்சேரி இந்த சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து மவுண்ட்டுக்கு போகிறதுக்கு ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பஸ்ஸுமே ப்ராப்பராக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. அண்டு ஸோ நம்ம இப்போ ப்ரைவேட் வெஹிக்கிள் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த ட்ரெயின் வந்தது ஆக்சுவலாக பெட்டர் தான், நல்ல ஒரு விஷயம். ஆனால் ஒரு 18-20 இயர்ஸாக இது வந்து என்ன ஆச்சுன்னே தெரில. ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த இனிஷியேட்டிவ், டூ லேட் தான், பட் இட்ஸ் ஓகே ஃபைன். பொழுதுவாக்க மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது 20 வருஷமாக இது இல்லை இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் போகும்போது இந்த பாதையில் இது கிடையாது. நாங்கள்லாம் முதல்ல போகும்போது பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் மவுண்ட்டு போயிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து இங்கேருந்து மவுண்ட்டு போயிட்டு இறங்கி அங்கேருந்து மற்ற இதுக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது.